முன்னாடி நம்ம லூவை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். திரும்புங்கோ. எனக்கு சாமா வடக்கே வாய்வு, நம்ம தெற்கே போயிடுவோம். வாங்கோ. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். டேய், நான் ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல மாமா, ஒரு சந்தேகம். தெரியும், பண்ணு தின்னதுக்கு அப்புறம் ஜீரணத்துக்கு என்ன குடிக்கிறதுன்னு தானே. மாமா, இந்த சந்தேகத்தை உங்களால மட்டும் தான் தீர்க்க முடியும். கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாஸ். ஓகே, ப்ரோசீட். மாமா, உங்க எல்லாரும் சாமான்னு கூப்பிடுறாளே, நீங்க மளிகை சாமானா, மர சாமானா, இல்ல வேஸ்ட் சாமானா? சாமானுக்கு பேர் சாமானா, இல்ல அந்த சாமானா? அந்த உருண்டு போற ஓரலாம் அப்படியே கல் வச்சு மடக்குங்க. ஜானு, இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது ஜானு. நான் மூத்தத்தை கூட இருக்குவேன், ஆனா ஆத்தத்தை இருக்க மாட்டேன். யாராண்டா அவன் விளையாடுறான்? காமெடி பண்ணது சாமா. நானே விச்சுவுக்கு வீரம் வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்கேன். விச்சுக்கு வீரம் வரணும் அவ்வளவுதானே. கவலையை விடு. எனக்கு தெரிஞ்ச கயிறு சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கயிறு வாங்கி கட்டணும், விச்சு வீரன் ஆயிடுவான். என்ன உளற? கயிறு கட்டினா வீரம் வந்துருமா அவனுக்கு? என்ன ஜானு, கயிறை சாதாரணமா சொல்லிட்ட. மண்டையில மயிர் இல்லாம கூட ஆள பாக்கலாம், ஆனா உடம்புல கயிறு இல்லாம எவனையும் பார்க்க முடியாது. ஜானு, பொம்மை நாட்டிக்கு தாலி கயிறு, ஆம்பளைக்கு இங்க பார் அருணா கயிறு, மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு, யமனுக்கு பாச கயிறு, விசுக்கு ஒரு மணல் கயிறு, விச்சுவ வீரனாக்க நான் வாங்கிட்டு வர வீர கயிறு. சுவாமி 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 வந்துட்டார். கைரானந்த நமக, கைரானந்த நமக. கைராய நமக, கைராய நமக. பக்தா சுவாமி வா. ஆஹா, அற்புதம், ஆவாரம். என்ன ஒரு கருமாந்திர காட்சி இது, கண்குள்ளா காட்சி. சுவாமி நிறைய விஜயகாந்த் படம் பாப்பேலோ? இல்ல, ரோப்ல வந்தேல, அதான் கேட்டேன். என்ன சுவாமி, விபத்துல சுண்ணாம்பு கலந்து வச்சிருக்கேன். சுவாமி, உங்க பின்னாடி ஒளிவிட்டம் தெரியுதா? இல்லை, ஒல்லியா ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா. அது தெரியக்கூடாது. விபூதி வச்சேன், அப்பவும் தெரிஞ்சுட்டாங்க. யார் நீ? என்ன விஷயம்? என்ன சுவாமி மறந்துட்டேன்? போன வாரம் காம சூத்திரா கயிறு கேட்டு வந்து கயிறு கயிறு நீங்க கூட தரேன்னு சொல்லியிருந்தேன். அவனா நீ? என்ன சுவாமி, உங்க கையில இருந்து அவுத்து தரேன். நான் எதை கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன். இது டெஸ்ட் ஓகே, இந்த கயிறுக்கு நான் கேரண்டி. சுவாமி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப கோழையா இருக்கான், அவனை வீரமாக்க ஒரு வீர கயிறு கொடுங்களேன். பாருங்க, 100 200 கொடுங்க கொடுங்க. நல்லா கேட்டுக்க. ப்ளூ மேட்ருக்கு, மஞ்சள் வீரம். மஞ்சள் வீரத்துக்கு, ப்ளூ மேட்ருக்கு. சுவாமி, இந்த தடவை ப்ளூ கயிறு எடுத்துட்டு போய் நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேனே. ஆல்ரெடி 2 கயிறு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, நீ கிளம்பு. ரொம்ப டயர்டா இருப்பேன்னு பார்த்தேன். அந்த கவலை உனக்கு வேணா. தினமும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிடுறேன். நேரா பார்த்து ஓட்றா. ஓட்டுறோம். நம்ம சாமாதானா? ஐயோ, சைக்கிள் பெல் விழுந்துட்டோம். சைக்கிள் பெல் விழுந்துட்டோம். சைக்கிள் பெல் இல்ல ஜானு. அச்சச்சோ, என் அண்ணாவோட சைக்கிள். கொஞ்சம் தூக்குங்கடி. நல்ல வேலை, சைக்கிள் வேலுக்கு ஒன்னும் ஆகல. சைக்கிளுக்கு ஒன்னும் ஆகலையா? அவன் போடி. சாரி ஷாமா, நான் அந்த சந்து வழியா போக சொன்னேன். அந்த சந்து எங்க இருக்கு? நீ சைக்கிள் சொருகின என் கால் பொந்து எங்க இருக்கு? நீ பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்க. ஆமா, காமா இருக்கும் போதே அவனை அழிச்சுட்டு போயிடுங்க. அழிச்சுட்டு போங்க. ஜானு, நீங்க வா. என்ன விஷயம் சொல்லு. பிச்சுக்காக கயிறு வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோ. இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஏன் சாமா இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க? அவன் இடிச்சதுல ஆடிட்டா, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதான் நினைக்கிறேன். புடி. இது இல்லை, இதான். இத அவன் கையில நல்லா டைட்டா கட்டிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் பாரு, ஜாக்கி ஜான் மாதிரி ஜம்ப் பண்ணி அடிப்பன். ரொம்ப தேங்க்ஸ் சாமா. ஆமா, அந்த கயிறு எதுக்கு? இது என்னுடைய பர்சனல் பர்பஸ்க்காக வாங்கினேன், பட் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிச்சு மணி, பிச்சு டன். ஐயோ, ஸ்கூல்ல மணி அடிச்சிட்டாங்கடா. என்ன? நானே மியூட் பண்ணிக்கிறேன்.